ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். ஸோ ஸ்ட்ரிங்னா என்னென்னா ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு வேரியபிள் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ளே எவ்வளோ கேரக்டர்ஸ் என்க்ளோஸ் பண்ணுறோமே அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக மாறிடும். இப்போது ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு டேட்டா, இந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். ஒருவேளை நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்தா இது பூலியனாக மாறுமானா இல்லை, ஏன்னா இது டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால ஸ்டில் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். அண்ட் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து இது ஸ்ட்ரிங்காக தான் ட்ரீட் பண்ணுமே தவிர இது வந்து ஒரு பூலியனாக ட்ரீட் பண்ணாது. ஸோ இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன், இப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கு கீழே இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் என்னென்னா, இப்போ ஹெச்சுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 0, ஈக்கு வந்து இண்டெக்ஸ் 1 அப்படிங்கிற மாதிரி, டிக்கு வந்து 9, அந்த மாதிரி ஈச் கேரக்டருக்கும் ஈச் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி பைத்தானில் வந்து -1 -2ன்னு கொடுத்திங்கன்னா ரிவர்ஸில் போகும். அதாவது டிக்கு வந்து -1, எல்லுக்கு வந்து -2, அதே மாதிரி ஹெச்சுக்கு வந்து -10. இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணனாலும் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சஸ் எப்படி பண்ணுறதுனா, print string வேரியபிள். இப்போது இங்கே வந்து எனக்கு வந்து இண்டெக்ஸ் w வேணும்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் ஆஃப் 5 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து w பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கேரக்டரை, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டரை இப்படி தான் ஆக்சஸ் பண்ண முடியும் இண்டெக்ஸை வச்சுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பார்ப்போம். ஸ்லைசிங் ஆப்ரேஷன் என்னென்னா, இந்த கேரக்டர்லேருந்து இந்த கேரக்டர் வரைக்கும் எனக்கு வேணும்னா ஸ்லைசிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது லெட்ஸே எனக்கு வந்து 0லேருந்து 6 வரைக்கும் வேணும்னா நான் என்ன பண்ணணுன்னா 0:7ன்னு கொடுக்கணும். ஏன் 7 கொடுக்குறோன்னா, அந்த 6, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7 கொடுத்தா 6 வரைக்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதாவது ஹலோ WO அப்படின்னு தான் வரும். ஏன்னா இந்த 7 வந்து நாட் இன்க்ளூடட். 0 to 7 கொடுத்தீங்கன்னா 0 to 6 கேரக்டர்ஸ் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். இந்த 7 வந்து நாட் இன்க்ளூடட் தான் வேணும். இப்போ ஒரு வேளை எனக்கு வந்து 2 to 6 வேணும் அப்படின்னா 2 to 7 கொடுக்கணும். இங்கே 2 to 7 கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா LLOWO, அதாவது 2 to 6 வரைக்கும் தான். இந்த இது வந்து ஸ்டார்ட் ரேஞ்ச், இந்த 2ங்கிறது வந்து ஸ்டார்ட் ரேஞ்ச், இந்த 7ங்கிறது வந்து எண்ட் ரேஞ்ச். ஸோ எண்ட் ரேஞ்ச் வந்து ஆல்வேஸ் நமக்கு வந்து ஒரு கேரக்டர் லெஸ்ஸாக தான் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது அந்த வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆகுது. 2 to 7 கொடுத்தா 2 to 6 கேரக்டர்ஸ் தான் வரும். இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணணும். அண்ட் இல்லை எனக்கு வந்து 2லேருந்து எல்லா கேரக்டர்ஸும் வேணும், அதாவது இந்த எல்லுலேருந்து வர அதுக்கு பின்னாடி வர எல்லா கேரக்டர்ஸும் வேணும்னா எப்படி கொடுக்கணும்னா 2:2ன்னு கொடுத்துடணும். அதாவது நம்ம எண்ட் ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணல. இப்போ என்ன ஆகும்னா LLOWORLD, அதாவது 2லேருந்து எல்லா கேரக்டர்ஸும் வரும். இப்போது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது 6 வரைக்கும் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு வேணும்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, ஸ்டார்ட் ரேஞ்ச் டிஃபைன் பண்ண மாட்டோம். எண்ட் ரேஞ்ச் வந்து எனக்கு லெட்ஸே 7 வரைக்கும் வேணும்னா நம்ம 8ன்னு டிஃபைன் பண்ணணும். ஏன்னா எண்ட் ரேஞ்ச் எப்போயுமே -1, ஒரு நம்பர் கம்மியாக தான் கொடுக்கணும். ஸோ S2 8ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு HELLOWR, அதாவது 0 to 7 எல்லா கேரக்டர்ஸும் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி நெகட்டிவ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது நான் வந்து இந்த W வேணும்னா இங்கே வந்து எப்படி 5 யூஸ் பண்ணணும், இங்கே W வேணும்னா அதே மாதிரி -5ன்னு கொடுத்தேன்னா இங்கே உங்களுக்கு திரும்ப Wன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்லைசிங் ஆப்ரேஷன் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது -9:2 அப்படின்னு கொடுத்தேன்னா ஈலேருந்து நம்ம R வரைக்கும், அதாவது -9லேருந்து இந்த கேரக்டர் ஸ்பெசிஃபை ஆகாது, அடுத்த முன்னாடி கேரக்டர் தான் வரும். ஸோ ஈலேருந்து R வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸும் வரும். இப்படி கொடுத்தோம்னா ELLOWR. இப்படி தான் நம்ம ஸ்லைசிங் பண்ணணும். ஸோ
இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ::-1 கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிடும். அதாவது ஹலோ வேர்ல்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி எல்லா கேரக்டர்ஸும் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் இப்படி தான் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் கான்கேட்டினேஷன் ஆப்ரேஷன் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் கான்கேட்டினேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுக்குறேன் அரவிந்த் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து சுரேஷ். இந்த 2 வேரியபிளையும் நம்ம கன்கேட்டினேட், அதாவது இந்த 2 ஸ்ட்ரிங்கும் கன்கேட்டினேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ், அதாவது ப்ளஸ் யூஸ் பண்ணால் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம கன்கேட்டினேட் பண்ணலாம். இங்கே வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸ்பேஸ் இல்லாமல் அரவிந்த் சுரேஷ் அப்படின்னு ஒட்டுக்கா பிரிண்ட் பண்ணும். ஸோ இல்லை எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ், அதாவது இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், 3ஐயும் கன்கேட்டினேட் பண்ணணுன்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். அரவிந்த் ஸ்பேஸ் சுரேஷ், அதாவது இது ஒரு ஸ்ட்ரிங், இது எல்லாத்தையுமே அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் ஆப்ரேஷன் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் 2 டைப்பாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டைப் காட்டுறேன். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் டைப் 1. ஸோ இதில் வந்து ஹலோ மை நேம் இஸ் ஃபர்ஸ்ட் நேம், அதாவது FN கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து LN கொடுத்துக்கிறேன். டாட் ஃபார்மேட் FN is equal to first name, LN is equal to last name அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து FN and LN வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். இங்கே திரும்ப ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ன்ட்டு தான் இங்கே FN LN, ஸோ தட் இந்த ஆர்குமெண்ட் நேமும் வேரியபிள் நேமும் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான் இங்கே FN LN கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்குமெண்ட், இது ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட்குள்ளே நம்ம இந்த வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நேம்னு எடுத்துக்கும். FN வந்து ஃபஸ்ட் நேமில் சப்ஸ்டியூட் ஆகும். LN இங்கே இருக்கிற பிளேஸ் ஹோல்டருக்கு வந்து லாஸ்ட் நேம் சப்ஸ்டியூட் ஆகும். இந்த ரெண்டும் என்னென்னா ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஃபார் இந்த வேரியபிளாக அங்கே யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர் தான் நம்ம இப்படி ஃபார்மேட் வச்சு டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் டைப் 1 ஹலோ மை நேம் இஸ் அரவிந்த் சுரேஷ். ஸோ ஒரு வேரியபிளை இன்னொரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரி பேரந்தசஸ் யூஸ் பண்ணி ஆர்குமெண்ட் கொடுத்து இப்படி அந்த ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா இப்படி அந்த இந்த வேரியபிள் வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் ஆகிக்கும். இது ஒரு டைப். இன்னொரு டைப் எப்படின்னா இங்கே டைப் 2 கொடுத்து இந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி FN கொடுத்துடணும். ஹலோ மை நேம் இஸ், இங்கே வந்து டைரெக்டாக அந்த வேரியபிள் நேமே யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம் இங்கே வந்து எந்த ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக அந்த வேரியபிளை இங்கே யூஸ் பண்ணால் அதை டைரெக்டாக எடுத்துக்கும். இங்கே FN போட்டதுனால இது வந்து இன்னொரு ஆப்ரேஷன் டைப் மாதிரி. ஸோ டைரெக்டாக இந்த ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் சப்ஸ்டியூட் ஆகும். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா அதே மாதிரி ஹலோ மை நேம் இஸ் அரவிந்த் சுரேஷ். ஸோ இது ஒரு டைப். இது வந்து ஃபார்மேட்டுங்கிற ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணி யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். இது வந்து டைரெக்டாக நம்ம FN கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக இந்த பிளேஸ் ஹோல்டரில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் 2 விதமான ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் டைப்ஸ். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்ப்போம். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் என்னென்னா இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்க மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸை தான் நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் வேரியபிள் எடுத்துப்போம். இதுதான் நம்ம வேரியபிள், இதை யூஸ் பண்ணிப்போம். வேரியபிள் டாட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு இருக்கிறதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப, உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தேவை ஏற்ப எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு ரிப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது ஹலோ வேர்ல்டுங்கிற இந்த வேரியபிளை வந்து
இப்போ நான் அந்த ஹெலோவை வந்து ஜாலி அப்படின்னு மாற்றுறேன். அதாவது இங்கே என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹெலோ வேர்ல்டில் இந்த ஹெலோவை வந்து நம்ம ஜாலின்னு ரிப்ளேஸ் பண்ணுறோம். அது ரிப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகிறது பாருங்கள், ஜாலி வேர்ல்டு. அதாவது இந்த ஹெலோ வேர்ல்டில் ஹெலோவை வந்து நான் ஜாலின்னு ரிப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஜாலி வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. இது ஒரு ஃபங்க்ஷனல், அதாவது ரிப்ளேஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்போட ஃபங்க்ஷன். அடுத்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டாட் லோவர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இந்த ஹெலோ வேர்ல்டு, அதாவது இங்கே இருக்க எல்லா கேபிட்டல் லெட்டர்ஸையும் லோவர் கேஸ்க்கு மாற்றும். ஸோ இங்கே வந்து ஹெச் வந்து நம்ம கேபிட்டலாக வச்சுருக்கோம். இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹெச் வந்து ஸ்மால் ஆயிரும். ஒரு வேளை இல்லை, நான் வந்து டபிள்யூஓ வந்து கேபிட்டலாக வச்சுருக்கேன், இதை லோவர் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அதே மாதிரி இங்கே லோவர் ஆயிரும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாலி வேர்ல்டில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ரிப்ளேஸ் மட்டும்தான் பண்ணோம். பட் இங்கே லோவர் பண்ணுறதால இங்கே எல்லா கேரக்டர்ஸும் லோவர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணோம். ஸோ சிம்பிள் தான். ஸ்ட்ரிங் வேரியபிள் டாட்ன்னு கொடுத்தா இங்கே என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.